அனைவருக்கும் வணக்கம். முதல்வர் நேற்று சட்டசபையில் உரையாற்றியதை முழுமையாக கேட்டோம். வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அந்த பரந்தூர் விமான நிலையத்தை கைவிட்டது தமிழகத்தின் பொருளாதாரம் மட்டுமல்ல, வேலைவாய்ப்பையும் நாம் இழக்கின்றோம். உலக அளவிலே நாம் தமிழகத்தை பின்னோக்கி செல்கின்றோம் என்பதுதான் என் கருத்து. எனவே முதல்வர் அனைத்து இலவசம் என்று அறிவிப்பதை விட தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரிகள், வெளிநாட்டு ஒப்பந்தத்துடன் கூடிய தொழிற்சாலைகளை அமைத்து தமிழகத்திலே நூற்றுக்கணக்கான ஃபேக்ட்ரிகளை திறந்து மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, படித்துவிட்டு ஒவ்வொரு ஆண்டும் வெளியே வரக்கூடிய மாணவிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்க நலத்திட்ட உதவிகளை செய்ய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் என் வாதம். எனவே தயவு கூர்ந்து முதல்வர் அவர்கள், இந்த பரந்தூர் விமான நிலையம் என்பது நீங்கள் முடிவெடுத்ததோ அல்லது எந்த ஆர்வலும் முடியாது. அது மத்திய அரசு நிச்சயம் அதை கொண்டு வரும். நீங்கள் மக்களை இன்று சொல்லியிருக்கலாம் ரத்து செய்யப்படுகிறது என்று. ஆனால் மாநில அரசு ஒப்புதலுடன் மத்திய அரசு செய்ய வேண்டியது இல்லை. காரணம், மத்திய அரசு கட்டுப்பாட்டில் சில நிறுவனங்கள், அதாவது துறைகள் இருக்கிறது என்பதை பின்பு அனைவரும் தமிழக மக்கள் அறிவார்கள். நன்றி, வணக்கம்.